சனி பகவானோட ஆட்சியில் பாதிப்பு ரொம்ப பயங்கரமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த நலதமயந்தியோட கதையை கேட்டிங்கன்னா சனி பகவானோட பாதிப்பு ரொம்ப குறையும் நம்பிக்கை இருக்குது எல்லாருக்குமே. வாங்க அப்படிப்பட்ட அந்த கதையை நம்மளும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு அவர் சேனல் தினம் ஒரு கதை. வாங்க இன்றைக்கி நலதமயந்தியோட முழு கதையை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு அடர்ந்த காட்டில் இருக்க ஒரு குகையில் ஒரு வேட்டுவ தம்பதியர் வாழ்ந்து வராங்க. அந்த வேடனோட பெயர் ஆகுகன், அவனுடைய மனைவி பெயர் ஆகுகி. அவங்க இருவரும் ரொம்ப அதிகமான அன்போடும் காதலோடும் ஒரு நல்ல தம்பதியராக வாழ்ந்து வர்றாங்க. ஒரு நாள் அவர்கள் வாழ்கிற அந்த காட்டுப்பகுதிக்கு முனிவர் ஒருத்தர் வராரு. கணவன் மனைவியாகிய ஆகுகனும் ஆகுகியும் அவரை நல்லா கவனிச்சுக்கிறாங்க. அவருக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ணி கொடுத்து பயங்கரமாக உபசரிக்கிறாங்க. இப்படியே நேரம் போக அன்றைக்கு நாள் சீக்கிரமாக முடிய அன்றிரவு முனிவர் அவங்களோடையே தங்க வேண்டியதாயிருச்சு. வெளியிலேயோ பயங்கர குளிர். ஆனால் அவங்க வாழ்ந்த குகையும் மிகவும் சின்னது. அதில் 2 பேர் மட்டும்தான் தங்க முடியும். அந்த முனிவர் படுத்திருந்தாலும் பரவாயில்லை, நீ இந்த ஓரத்தில் தூங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆகுகியை உள்ளேயே தூங்க சொல்லிடுறாரு. காலையில் கண் முழிச்சு பார்த்த முனிவர், எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்குறேன், ஆனால் தனது மனைவி மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்தவன் எவனுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேர்த்தையும் பாராட்டி ஆசிர்வதிக்கிறாரு. ஆனால் என்ன கர்ம வினையோ சாபமோ தெரியலை, கொஞ்ச நாள்லேயே ஒரு மிருகத்தால் அடித்து கொல்லப்படுறான் ஆகுகன். துன்பம் தாங்காத ஆகுகன் கூடவே இறக்குற கணவன் கூடவே மனைவியும் இறந்து போகிறாள். இந்த ஜென்மம் இப்படியே முடிந்து போக அடுத்த ஜென்மத்தில் ஆகுகன் ஒரு பெரிய நாட்டின் இளவரசனான நலனாக பிறக்கிறாரு. அதே போல் ஆகுகியும் ஒரு நாட்டின் இளவரசியான தமயந்தியாக பிறக்கிறார். அந்த முனிவரோ அன்னப்பறவையாக பிறக்கிறார். நிடதன் நாட்டோட மன்னனின் மகன்தான் நலன். நலன் ஒரு நாள் அவரோட நந்தவனத்தில் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு அழகான அன்னப்பறவை ஒருத்தனை பார்க்குறாரு. அந்த அன்னப்பறவையை காவலாளிகளின் உதவியோட பிடித்து கொண்டு வந்து பக்கத்தில் வைத்து பார்க்குறாரு. அந்த பறவை நலன் கூட பேசுது. அன்னப்பறவை என்ன சொல்லுதுன்னா, நீ மிகவும் அழகாக இருக்கிறாய், ரொம்ப அறிவாகவும் இருக்கிறாய், இந்த நாட்டு மக்கள் மீது மிகவும் பாசமாக கூட இருக்கிறாய். உனக்கென்று ஒரு மகாராணி வந்தால் அவளும் அழகாக இருக்க வேண்டும், அறிவாக இருக்க வேண்டும், இந்த நாட்டு மக்கள் மீது உன்னை போலவே பாசத்தோடும் இருக்க வேண்டும் அல்லவா அப்படின்னு அன்னம் கேட்க, ஆமாம் அப்படிங்கிறான் நலன். அதேதான், அப்படிப்பட்ட பெண் ஒருத்தி இருக்கிறாள், நான் உனக்கு அவளை பற்றி சொல்லவா அப்படின்னு கேட்டுட்டு தமயந்தியோட அழகு அறிவு அவளை பற்றிய எல்லாத்தையுமே மன்னனிடம் வர்ணித்து கூறுகிறது அன்னம். இதை கேட்ட நலனுக்கு தமயந்தியை பார்க்காமலே அவள் மீது காதல் வருது. கொஞ்ச நாள் கழித்து, நலராஜா, நான் இப்போது தமயந்தியிடம் தூது சொல்லவா, சென்று உனது அருமை பெருமைகளை எடுத்துரைக்கவா அப்படின்னு அன்னம் கேட்டுட்டு நலனும் அதற்கு சரின்னு சம்மதிக்கவே உடனே அன்னம் பறந்து சென்று தனிமையிலிருந்த தமயந்தியை பார்த்து நலனின் அருமை பெருமைகளை பற்றி சொல்றது மட்டும் இல்லாமல் ஒரு பாட்டாவே பாடுது. இதனால் தமயந்திக்கும் நலன் மீது காதல் வந்தது. இப்படி இந்த அன்னத்தின் மூலமாக நலனும் தமயந்தியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளாமலே காதலை பரிமாறிக்கொண்டிருந்தார்கள். இதைய பற்றியெல்லாம் தமயந்தியோட தந்தையான வீமனுக்கு எதுவுமே தெரியாது. அதனால் அவர் ஒரு நாள் சுயம்வரம் நடத்த ஏற்பாடு செய்கிறாரு தமயந்திக்கு. அந்த சுயம்வரத்திற்கு பல நாட்டு அரசர்கள், இளவரசர்கள் அவர்களோடு போட்டியிட்டு கொண்டு தேவர்களும் கலந்து கொள்ள வந்தார்கள். இதில் சில தேவர்களுக்கு தமயந்திக்கும் நலனுக்கும் மத்தியில் உள்ள காதல் தெரிய வர அவர்கள் எல்லோரும் நலனுடைய உருவத்திலேயே மாறி வர்றாங்க. அதில் சனி பகவானும் ஒருவர். சுயம்வரத்தில் நலனை அடையாளம் கண்டு அவன் கழுத்தில் மாலையை போடும் நம்பிக்கையோடு வந்த தமயந்திக்கு ஒரு பெரிய குழப்பம். அந்த இடத்தில் கிட்டத்தட்ட 6 பேர் அன்னப்பறவை வர்ணித்த நலனை போலவே இருக்கிறார்கள். இதில் உண்மையான நலன் யார் என்று யோசித்து பார்க்கும்போது தமயந்திக்கு அவர்களோட ஆசிரியர்கள் சொன்னது ஞாபகம் வருது. அது என்னன்னா, தேவர்கள் அப்படிங்கிறவங்க உருவம் மாற வல்லவர்கள். அவங்க எந்த உருவத்தில் வேணாலும் மாறுவாங்க. ஆனால் மனித உருவுக்கு மாறினாலும் அவர்களோட கண்ணிமைகள் மட்டும் இமைக்க முடியாது அப்படின்னு அவங்களோட ஆசிரியர் சொன்னது ஞாபகத்துக்கு வருது. இதன் மூலமாக தமயந்தி நலனை கண்டுபிடித்து அவனுக்கு மாலையிட்டாள். அவங்களோட திருமணமும் இனிதே நடக்கிறது. திருமணத்திற்கு பின்பு நலன் தமயந்தியோடு தனது நாடான நிடத நாட்டிற்கு வராரு. சுயம்வரத்திற்கு வந்து ஏமாந்து போன அத்தனை தேவர்களுக்கும் கோபம் பயங்கரமாக வருது. சனி பகவானுக்கும் கொஞ்ச நெஞ்ச கோபம் இல்லை, அவருக்கு இருக்கிறதுலே அதிகமான கோபம். அதனால் சனி பகவான் நலனை துன்பப்படுத்துவதற்கான பயங்கரமான ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். இப்படி இருக்க நலனின் தந்தை நலனுக்கு பட்டாபிஷேகம் செய்து அவனை மகாராஜாவாக அறிவிக்கிறார். நலனும் தனது ஆட்சியை நல்லபடியாக செய்து நல்ல மன்னன் என்னும் பெயரை வாங்குகிறான். இதனைத் தொடர்ந்து நலன் மற்றும் தமயந்தியின் இல்லற வாழ்க்கையும் இனிதே நடக்க அதன் பயனாக 2 குழந்தைகள் பிறக்கிறார்கள். அவர்களின் பெயர்களோ இந்திரசேனா மற்றும் இந்திரசேனன் என்று வைத்து அழைக்கப்பட்டனர். இன்னொரு பக்கம் சனி பகவான் தக்க சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார். சனி பகவானுக்கென்று ஒரு நியதி இருக்கிறது. அது என்னவென்றால், அவர் தனது கடமையிலிருந்து தவறாத ஒரு மனிதனுக்கும் துன்பம் தரமாட்டார். இப்படி இருக்க கடமையிலிருந்து தவறாத நலனை மட்டும் எப்படி பிடிக்க முடியும்? ஆகவேதான் தாமதம். இந்த நிலையில்
ஒரு நாள் கோவிலுக்கு சென்ற நலன் தனது கால்களை சரியாக கழுவாமல் விட, இவ்வளவு பெரிய மன்னனுக்கு கால்களை கூடவா ஒழுங்க கழுவ தெரியாது, அப்படி என்ன அவசரம் என்று சொல்லி இந்த செயலின் மூலமாக நலனை துன்புறுத்த ஆரம்பித்தார் சனி பகவான். எல்லாருடைய தோல்விக்கு பின்பும் அவர்களின் கெட்ட பழக்கமே காரணமாக இருக்கும். நல்ல நேரம் இருக்கும் வரைக்கும் அது துன்பம் தராது, கெட்ட நேரம் ஆரம்பித்தால் அனைத்தும் துன்பம் தர ஆரம்பிக்கும். அதை போலவே நலனுக்கும் ஒரு கெட்ட பழக்கம் உண்டு. அது என்னவென்றால் சூதாடும் பழக்கம். மகாபாரதத்தில் எந்த சூதாட்டம் பாண்டவர்களை தெருவில் நிறுத்தியதோ அதே சூதாட்டம்தான் இந்த நலனையும் தெருவில் நிறுத்த காத்திருந்தது. ஒரு நாள் நலனது அமைச்சரான புட்கரன் நலனை சூதாட அழைத்தான். சூழ்ச்சியின் மூலம் அந்த சூதாட்டத்தில் நலனை தோற்கடித்தான் புட்கரன். நலனது நாட்டையும் ஆட்சியையும் பெற்றுக்கொண்டு அவனை காட்டுக்கு வனவாசம் போகும்படி ஆணையிட்டான் புட்கரன். நாட்டையும் வீட்டையும் இழந்த நலன் தற்போது வேறு வழியின்றி நாட்டை விட்டு வெளியேற தயாராகிறான். இப்போது நலன் தனது குடும்பத்தோடு எங்கேயாவது போய் வாழ வேண்டும், யாருடைய கண்ணிலும் படாமலும் இருக்க வேண்டும். இப்படி தனது அடையாளத்தை தொலைத்து வாழும் சூழ்நிலையில் தமயந்தி தன்னுடைய 2 குழந்தைகளையும் அவளது பெற்றோருடன் அனுப்பி வைத்தாள். தமயந்தி மட்டும் நலனுடன் செல்கிறாள். இப்படி காட்டுக்கு சென்ற நலனும் தமயந்தியும் அங்கு அரும்பாடுபட்டனர். இருவருக்கும் சரியான சாப்பாடு கிடையாது, தண்ணீர் கிடையாது, சோர்வு மட்டுமே மிஞ்சியது. இந்த நிலையில் ஒரு நாள் மயங்கியே விழுந்தாள் தமயந்தி. இதை பார்த்து மனமுடைந்த நலன் அவளை தனது தந்தையான வீமனின் நாட்டிற்கு செல்ல சொல்லி அறிவுறுத்தினான். அவளோ அதற்கு மறுப்பு தெரிவித்து, உன்னை துன்பத்தில் நான் பிரியவே மாட்டேன் என்றாள். வருத்தமுற்ற நலன் ஒரு நாள் தமயந்தி நல்ல ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது அவளை விட்டு நீங்கி தான் மட்டும் நடந்தான். அவன் அவ்வாறு எழுந்து சென்றதற்கு காரணம் வேறென்ன? தான் போய்விட்டால் காட்டில் தமயந்தி தனியாக கஷ்டப்படாமல் அவளது தந்தை வீட்டிற்கே சென்று விடுவாள் என்ற எண்ணம்தான். ஆனால் தமயந்திக்கோ ஒரு ஆபத்து வந்தது. தூக்கத்திலிருந்து அவள் கண் விழித்து பார்க்கையில் அவளை ஒரு மலைப்பாம்பு சுற்றி கொண்டிருந்தது. அவள் பயந்து கதறினாள். அவள் அலறல் சத்தம் கேட்டு ஒரு வேடன் வந்து அவளை காப்பாற்றினான். காப்பாற்றியவனுக்கு அழகு சிலை போன்ற தமயந்தியின் மீது ஆசை ஏற்பட்டது. அவன் அவளை அடைய நினைத்தான். தமயந்தி பயந்து ஓட அவளை துரத்தினான் அந்த வேடன். தமயந்தி அந்த வேடனுக்கு பயந்து ஓடி ஓடி காட்டின் எல்லையே தாண்டி ஓடினாள். சேதி நாட்டின் எல்லைக்குள் கால் வைத்தாள். வேஷம் போட்டுக்கொண்டு அந்த நாட்டு அரண்மனையின் ஒரு பணிப்பெண்ணாக வாழ ஆரம்பித்தாள். அதே சமயம் அவளது தந்தையான வீமன் அங்கு விருந்துக்கு வர தனது மகளை அவர் அடையாளம் கண்டு கொண்டார். மகளே, என்ன இது? தந்தை நான் இருக்க உனக்கு ஏன் இந்த கோலம் என்று அவளை கடிந்து கொண்டு அவளை தன்னுடைய நாட்டிற்கே அழைத்து சென்றார். நீண்ட நாட்களுக்கு பின்பு தனது குழந்தைகளை சந்தித்த மகிழ்ச்சியில் இருந்தாள் தமயந்தி. ஆக இப்போது நலன் நினைத்தபடியே அவளது அப்பா வீட்டில் குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக அடைக்கலமாகிவிட்டாள் தமயந்தி. ஆனால் தமயந்தியை பிரிந்து சென்ற நலனுக்கு என்ன நேர்ந்தது பார்க்கலாமா? தமயந்தியை பிரிந்த நலன் அடர்த்தியான காட்டு வழியே நடந்து கொண்டிருந்தான். அப்போது என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் என்ற அவனுக்கு ஒரு குரல் கேட்டது. அந்த குரல் வந்த திசையை நோக்கி பார்க்கும்போது அங்கு ஒரு மரம் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்தது. அதில் ஒரு பாம்பும் மாட்டிக்கொண்டிருந்தது. அந்த பாம்பே தன்னை காப்பாற்றும்படி கத்தி கொண்டிருந்ததை அறிந்தான். அந்த பாம்பின் பெயர்தான் கார்கோடகன். பயங்கர விசேஷ சக்திகள் வாய்ந்த பாம்பு அது. பின் அந்த சத்தத்தை கேட்ட நலன் அந்த பாம்பின் அருகே சென்று அந்த பாம்பை காப்பாற்றவும் செய்தான். ஆனால் அந்த பாம்போ மாறாக அவனை கொத்தியது. அந்த விஷம் அவன் உடம்பில் ஏறியதும் கூன் விழுந்த கிழவன் போல் ஆனான் நலன். கார்கோடகா, என்ன இது? உனக்கு உதவியதற்கு இதுதான் கைமாறா என்று நலன் கேட்க, உனக்கு உதவும் நிமித்தமாகவே உன்னை கொத்தினேன் என்று அந்த பாம்பு கூறியது. இந்த உருவம் உன்னை எதிரிகளிடமிருந்து உன்னை காப்பாற்றும் என்றது பாம்பு. மேலும் அவனிடம் ஒரு அழகிய உடையை கொடுத்து, நலராஜா, உனது அழகான உருவம் உனக்கு எப்போது வேண்டுமென்று நீ நினைக்கிறாயோ அப்போது இந்த உடையை அணிந்து கொள், உன் உருவம் மீண்டும் பழைய நிலைக்கு மாறும் என்று கூறி அங்கிருந்து விலகியது அந்த பாம்பு. பின்பு கார்கோடகனிடமிருந்து மந்திர உடையை பெற்ற நலன் அயோத்தி நாட்டை சென்றடைந்தான். அங்கு ஓர் அரசனுக்கு தேரோட்டியாக பணியாற்றினான். அவனுக்கு மிகவும் வேகமாக தேரோட்ட தெரியும். தேரோட்டும் வித்தையை மன்னனுக்கு சொல்லிக் கொடுத்த நலன், மன்னனோ நலனுக்கு மரத்தில் இருக்கும் இலையை எப்படி வேகமாக எண்ணுவது என்னும் வித்தையை கற்றுக் கொடுத்தார். இந்த சமயத்தில் தமயந்திக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது. நலன் இங்கே இருக்கிறான், எப்படி இருக்கிறான்? அவனை எப்படி மறுபடியும் இங்கு வரவழைப்பது என்பதே அந்த சந்தேகம். அதற்கு விடை காண எண்ணிய அவள் நலனை எப்படியாவது தன்னை தேடி வரும்படி செய்ய வேண்டும் என்பதற்காக தந்திரமான திட்டத்தையும் தீட்டினாள். தனது தந்தையிடம் சொல்லி தனது 2வது சுயம்வரத்திற்கு ஏற்பாடு செய்தாள் தமயந்தி. பல நாட்டு அரசர்களும் இளவரசர்களும் விதர்ப நாட்டுக்கு விரைந்தார்கள். அவர்களுள் அயோத்தி நாட்டு மன்னனும் ஒருவன். அப்படியானால் அவனது தேரோட்டியான நலன் அங்கு வந்திருந்தான். தமயந்தியின் திட்டம் சரியானதுதான். அயோத்தி மன்னனின் தேரோட்டியான நலனும் அங்கு வந்திருந்தான். நலனுடைய பாதம் அந்த இடத்தில் பட்டவுடனேயே தமயந்தியின் உள்ளுணர்வு நலன் அங்கு வந்ததை அறிந்தது.
அதே நேரத்தில் சுயம்வரமும் ஆரம்பிக்கிறது. எல்லா மன்னர்களும் வந்து உட்கார்ந்திருக்க அரங்குக்குள் நுழைந்தாள் தமயந்தி. அதே சமயத்தில் சனி பகவான் நலனை பிடித்திருந்த 7.5 ஆண்டுகள் முடிவடைய அவரும் அவனை விட்டு நீங்கினார். எத்தனை தொந்தரவுகள் கொடுத்தும் நேர்மை தவறாத நலனை ஆசிர்வதித்தார் சனி பகவான். நலன் மறுபடியும் தனது தோற்றத்தை மாற்றுவதன் முக்கியத்துவத்தை உணர்ந்தான். தமயந்திக்கு சுயம்வரம் நடக்கும் காட்சியை பார்த்த மாத்திரத்தில் கார்கோடகன் கொடுத்த அந்த மந்திர உடையை அணிந்து மீண்டும் அழகிய உருவம் பெற்றான் நலன். நலன் தமயந்தி முன்பு சென்று நின்றான். தமயந்தி மறுபடியும் நலனுக்கே மாலை சூட்ட மறுபடியும் அவர்கள் இருவரும் வாழ்வில் ஒன்றிணைந்தனர். இந்த திருமணத்திற்கு பிறகு தமயந்தியின் தந்தையான வீமன் நலனிடம், நான் உங்களுக்கு என்ன சீர்வரிசை தர வேண்டும் என்று கேட்க, அதற்கு நலன், உங்கள் படையுதவி வேண்டும், இழந்த என் நாட்டை நான் மீண்டும் கைப்பற்ற வேண்டும் என்றான் நலன். வீமனும் நலன் கேட்ட படைகளை கொடுக்க அதுவரை நிடத நாட்டில் கொடூரமாக ஆட்சி புரிந்து கொண்டிருந்த புட்கரனை தோற்கடித்து மறுபடியும் ஆட்சியை பிடித்தான் நலன். மீண்டும் செங்கோல் செலுத்தி ஆட்சி புரியவும் ஆரம்பித்தான். அனைத்து துன்பங்களும் நீங்கிய பின்னர் நலனும் தமயந்தியும் கோயிலுக்கு சென்று வழிபடும்போது சனி பகவான் அவர்களுக்கு காட்சியளித்து, நீங்கள் இருவரும் என்னை மன்னிக்க வேண்டும், நான் உங்களுக்கு கொடுத்த துன்பம் தவறு, ஆதலால் உங்களுக்கு ஏதாவது ஒரு வரத்தை நான் தர விரும்புகிறேன் என்றார் சனி பகவான். அந்த சமயத்தில் நலன் தனக்காக எதுவும் கேட்கவில்லை. பகவானே, நான் பட்ட கஷ்டத்தை இந்த உலகத்தில் யாருமே படக்கூடாது. நாடிழந்து வீடிழந்து அடையாளமிழந்து வாழும் இந்த நிலை எந்த ஒரு மனிதருக்குமே வரக்கூடாது. அதேபோல் என்னுடைய மனைவிக்கு ஏற்பட்டது போல தனது கணவனை பிரிந்து தாய் தந்தையரின் வீட்டுக்கு சென்று உட்காரும் நிலைமை எந்த ஒரு பெண்ணுக்கும் வரவே கூடாது. அதனால் எங்கள் கதையான இந்த நலதமயந்தி கதையை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உங்களுடைய பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுப்பு கொடுக்க வேண்டும் என்றார் நலன். அதனாலேயே இந்த நலதமயந்தி கதையை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சனி பகவானின் பாதிப்பு குறையும் என்ற நம்பிக்கை உண்டு. நீங்களும் முழுமையாக கேட்டுவிட்டீர்கள் அல்லவா? உங்களுக்கும் வாழ்க்கை நல்லபடியாக அமைய இறைவனை வேண்டி இந்த கதையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.